என்ன நடக்குது? அல்லாஹ் ஹபீப் கேட்கிறாங்க, எங்க அவரை காணோம்? அவர் உடம்பு சரியில்லைனாகவே நம்ம போய் பார்க்கணும் வாங்க. ஆஹா, அவருக்கு மட்டுமல்ல, எல்லா ஆஷிக்குடைய கல்புக்கும் கர்மணி நாயகத்துடைய தஸ்ரீஃப் நடந்துகிட்டே இருக்குமா? கல்பை கொஞ்சம் திறந்து வைங்க மாஸ்டர். ரசூலுல்லாஹ் கல்புல கூப்பிடுங்க குறித்து, ரசூலுல்லாஹ் கல்புல கூப்பிடுங்க மாஸ்டர். கர்மணி நாயகமே ஒரு சனமாவது ஒரு நொடியாவது தர்ரசாத்தாவது என்ன என் கல்புல தங்களோட ஹுதூரியத்தை கொடுங்க நாயகமே சொல்லி கெஞ்சுங்க மாஸ்டர். ஒரு தூரம் நடந்துட்டா போதுங்க, துனியா இல்ல. ஒரு தூரம் கர்மணி நாயகனுடைய கல்புல திரு சமூகம் கொடுத்துட்டா ஹுதூர் ஆயிட்டா மாஷா அல்லாஹ், துனியா முடிகிறது மட்டுமல்ல, கியாமத்தும் எவ்வளவு நாள் இருக்குதோ, கியாமத்து முடியாது, அது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு மாஷா அல்லாஹ். அத்தனை காலமும் மாஷா அல்லாஹ், காலம் என்று ஒன்று இருக்கும், காலமெல்லாம் அந்த பேரின்ப பெரு சுகம் அடங்காது மாஷா. அந்த ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கு மாஷா. ஆனந்தம் என்றால் இருந்துகிட்டே இருக்கு மாஷா. அழியாத பெரும் சுகம், அழியாத பெரும் சுகம் மாஷா. அழிஞ்சு போறதை தேடுறவனுக்கு அழியாத பெரும் சுகம் அவனுக்கு எங்க புரிய போகும்? ப்ரீகேஜியே படிக்காதவன்ட்டு போய் பிஹெச்டி சொன்ன அவனுக்கு எங்க புரியும்? கிடக்குச்சா? ப்ரீகேஜியே அவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட போய் பிஹெச்டியை சொன்னா, இந்த மதுள்கிட்ட சொன்னாவது என்ன, அதுக்கு கொஞ்சம் லசத்தான், அந்த உணர்ச்சி கூட அவனுக்கு வர. புரியுது? என்ன இங்க இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல மாஷாஅல்லாஹ் உலமா பயான் செய்யறது உண்டு மாஷாஅல்லாஹ். அவர் ஆங்கிள் வேற. ஹதீஸ் மத்தன படிச்சு கால 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 கீழ 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 அவர் கால கீழ நிப்பார் மாஷாஅல்லாஹ். நம்ம சப்ஜெக்ட் கால கீழ அல்ல ஹால. நான் மாஷாஅல்லாஹ் என்ன ஹலான يخرج من القال الى الحال. நான் காலை விட்டு ஹாலுக்கு போறேன். இங்க என்ன கால அல்ல, காலுக்கு நிறைய ஆள் இருக்குது. கால அவசியப்பட்ட கால புரிஞ்சா? எது வேணும்? ஹால வேணும். நானும் பார்க்கிறேன், என்னோட நிறைய இஜாசத்து கேட்கிற ஆளுக்கு உண்டு. யாராவது ஒரு ஆள் வந்து எனக்கு என்ன சாஹிபுல் ஹாலாக்குது, எனக்கு ஹால் வேணும், அந்த ஹால் எனக்கு வேணும் அப்படி சொன்ன ஒரே ஆள் இந்த சாவக்காடு தங்கள் தான் சொன்னது. முதல்ல என்ன சுலைமான் சகோதரி ஜெயனப் வீட்டில் வந்து பார்க்கும்போது என்ன, இஸ்கடைய ஹால் எனக்கு வேணும், இஸ்க பத்தியே எனக்கு சொல். முத என்ன பார்த்து சொன்ன வார்த்தை அவர் அதான். இஜாசத்து கேட்டா நிறைய பேர் உண்டு மாசம். நம்மகிட்ட ஏராள இஜாசத்து இருக்கு. சும்மோட இஜாசத்து இருக்கு, தலப்பாக்க இஜாசத்து இருக்கு மாசம், சால்போட இஜாசத்து இருந்து எல்லாருக்கும் சனது இருக்கு மாசம். ஹால ஒருத்தர் கேட்குது, அதை அவர் ஒருத்தர் தான் கேட்டார் மாசம். அப்ப புரிஞ்சிச்சு எனக்கு, இவர் செய்தனா அலி கர்ரமல்லாஹு பேர் அதிகமான மஹப்பத் உள்ளவர், அதனாலதான் அவர் ஹால கேட்டாருன்னு சொல்லி. யாருக்கு மாஷாஅல்லாஹ் மௌலாய காயினாத்துடைய மஹப்பத் இருக்குதோ அவருக்கு தான் ஹால்ல ஜௌக் ஆகும்.
ஹஜ்ரத் தாதா அபூ அலி ஷா கலந்தர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, ஷாஹே ஹைதரியம் கலந்தர் மஸ்தம் பந்தயே முர்தஸா அலி ஹஸ்தம் பேஷ்வாயே தமாம் ரிதானம் கேசகே தோ ये शेर यज़दान. ஷாஹே ஹைதரியம், ஹைதரியம் என்ன மாஷா அல்லாஹ், இஷ்க் மாஷா. எப்படி உள்ள இஷ்க் மாஷா அல்லாஹ், காட்டு தீ போல, காட்டுல பத்தி எரியிற தீ போல. காட்டு தீ எரியுதுல, எரிமலை எல்லாம் வெடிச்சு காட்டு தீ போல மாஷா அல்லாஹ். ஹைதரியம் கலந்தரம், அந்த காட்டு தீயான ஹைதரியத்தை கொடுத்தேன மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு ஒண்ணுமே தெரியாத கலந்தராக்குறாங்க ஹஜ்ரத் அலி மாஷா. ஹைதரியம் கலந்தரம் மஸ்தம், அதுல மஸ்த் சக்கர் கொடுத்து மாஷா, அதுல போதையை கொடுத்து மாஷா. ஷாஹே ஹைதரியம் கலந்தரம் மஸ்தம் பந்தையே முர்தஸா அலி ஹஸ்தம். மாஷா அல்லாஹ். அரபி படிச்சால விட அதிகமா பார்சி படிச்சாலுக்கு தான் இஷ்க் என்னன்னு புரியும் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன மாஷா அல்லாஹ், அது கூட அந்த தகவல் சொன்னாப்புல மாஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு முன்னாடி நான் பார்சி படிக்கணும், எப்படி பார்சி அவர் எல்லா திங்கிங் மாஷா அல்லாஹ் सरकार दो जहां नारे मुकद्दस ने कुर्बान आवंदर आसा ஏனா மாஷா அல்லாஹ். எத்தனையோ சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய சன்னிதானத்துல என்ன தங்கள் மஹப்பத்தை குர்பான் அர்ப்பணமாக்குனாங்க. யாருக்கு கொடுக்காத பிஷாரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் சல்மான் அல் ஃபாரிஸிக்கு கொடுத்தாங்க. என்ன சல்மான மின்னா, சல்மான சல்லாசம் தன் குடும்பத்தோட சேர்த்துட்டாங்க மாஷா. சல்மான் யாரு? ஃபாரிசி. ஃபாரிசி மதர் லாங்குவேஜ், ஃபாரிசி லஜ்ஜத்துல்லாஹ் மாஷா. ஃபாரிசி பாஷை தாய் பாஷையை கொண்டவர். நிறைய அஹ்ல் பைத்துகள். சையதா ஃபாத்திமா நாயி முழுக்க முழுக்க அப்படியே நாயகத்துடைய ஃபஸீஹத்தான அரபி பேசினவர். சையதாவுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் சையதுனா அலி கர்ரமல்லாஹ், சையதுனா ஹஸன் அலைஹிஸ்ஸலாம், ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் மாஷா அதிகமான ஃபார்சியோடு தொடர்பு கொண்டு. இமாம் ஹுசைனுடைய முதல் மனைவிய மாஷா அல்லாஹ் ஈரான்ல ஒரு பிரின்சஸ் தான் மாஷா அல்லாஹ். ஈரான் இளவரசி ராஜகுமாரி தான். अब अल्हम्दुलिल्लाह मोहब्बत इश्क माशा கண்மணி நாயகத்துடைய தெய்வீக சன்னிதானத்துக்கு வர ஷபாப 2 நாள் வரல. எஜமா கேட்டாங்க, எங்க ஆளை காணோம்? அவர் உடம்பு சரியில்லை நாயகமே, அவர் மறந்தா இருக்கிறாரு, நம்ம போய் பார்க்கலாம். அல்லாஹ் அக்பர், நாயகமே பார்க்க போறாங்க மாஷா அல்லாஹ். இந்த பிள்ளை போனா அந்த யஹூதி என்பாய் வீட்டுக்கு, யஹூதி என்பாய் சக்கராத் ஹால்ல படுத்துக்கிறாங்க. கண்மணி நாயகத்துடைய தஸ்ரீஃபுல் கரீம் நடந்தவுடன் தஸ்ரீஃபுல் கரீம் நடந்தவுடன் மாஷா நாயகம் வந்தவுடன் ஷேக் சாதி கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான நடைய ரசூலுல்லாஹ் எப்படி நடப்பாங்கன்னு வர்ணிக்கும் போது மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் சாதியுடைய மஜ்லிஸில் உள்ள ஆஷிக்குகள் கண்ணுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிறது மாஷா. நாயக மாஷா அல்லாஹ் தஷ்ரீஃபுல் கரீம் ஆகும். தஷ்ரீஃபுல் கரீம் மாமான கண்மணி ஒளிமயமான பிரகாசமான நடை. தஷ்ரீஃபுல் கரீம் சங்கையான நடமாசா.
யாரும் நடக்காத நட, யாரும் நடக்காத நட. அல்லாஹ்வுக்கு மிசால் இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷை. அல்லாஹ்க்கு மிசால் இல்லை. அதுக்கு முராத் என்ன? முஹம்மதுக்கு மிசால் இல்லை. முஹம்மதுக்கு மாஷா அல்லாஹ் மிசால் இல்லை. அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரத்து நூர்ல அல்லாஹ் நூருஸ் ஸமாவாதி வல் அர்த் மஸல் நூரிஹிங்கற. அல்லாஹ் தபாரக வ தஆலா வானத்திலையும் பூமியிலையும் அவன் பிரகாசமா இருக்கிறான். அவனுடைய பிரகாசத்துக்கு உதாரணம் என்ன? மஸல் நூரிஹி. மிசால் என்ன? மஸல் நூரிஹிக்கு மாஷா அல்லாஹ் ஹுசூர் காஜா முஹம்மதுddin சிஷ்தி கஷ்ஃபுல் அஸ்ரார்ல அதுக்கு தஃப்சீர் செய்றாங்க மாஷா அல்லாஹ். மஸல் நூரிஹி ஹுவ முஹம்மத். யார் மாஷா அல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸல் நூரிஹி. காஜா முஹம்மதுddin சிஷ்தி தஃப்சீர் செய்றது போலவே அல்லாமா காதியார் ஷிஃபாவுல தஃப்சீர் செய்றாங்க. மஸல் நூரிஹி. காலியால் ஃபகீஹ் खाजा गरीब नवाज सुल्तान कावलिया सय्यदुल फुकहा. மாஷாஅல்லாஹ். என்னப்போ நாயகத்துடைய தஸ்ரீஃபுல் கரீம் கண்மணி நாயகம் மாஷாஅல்லாஹ் என்ன அங்க நடந்து வரும்போது இப்படி நீங்க ஷூது பண்ணுங்க. சல்லாசரி எவ்வளவு அழகா நடந்துருப்பாங்க. அதுதான் ஸலவாத்து. காது கேட்கணும், கல்பு தேடணும். மாஷா ஆஷிக்குடைய முதல் ஃபீலிங் எப்படி இருக்கும்? அவன்ற ஹரகாத். அரபியில் சொன்னா ஹரகாத். அவன் ஹரகாத் எப்படி இருக்கும்? மாஷா அல்லாஹ். காது கேட்கும், கல்பு தேடும். தபலால கை தட்டுனா சவுண்ட் ஒரு மாசம். ஆஷிக்குடைய காதுக்கு மாஷுக்குடைய ஜீனத்து விழுந்துச்சுன்னு சொன்னா அவன் கல்பு காயிஷா. உனக்குள்ளே எல்லாம் நடக்கும் போது என்ன, உனக்கு அதை பத்தி ஒரு நாலேஜ் இல்லாம இருந்தா இதே நீ அல்லாம எங்க போய் தேட போற? அல்லாஹ்வை போய் காடல கரையில போய் தேடுறது இல்லப்பா. ஃபித்ரத் அல்லாஹ் அல்லதி ஃபதரன் நாஸ் அலைஹா. நீ இருந்த இடத்திலேயே தேட வேண்டியதை எங்கேயோ போய் தேடுறிய. குர்ஆன் சொல்லுது மாஷா அல்லாஹ் ஃபித்ரத் அல்லாஹ் அல்லதி ஃபதரன் நாஸ் அலைஹா. எங்க தேடு? ஒன்னட்டையும் தேடு மாஷா. ஒன்னட்டையும் தேடு மாஷா. அல்லாஹ்வை தேடுறதுக்கான அந்த வாசல் முதல் உனக்கு திறக்கிறது என்ன? அந்த வாசத்தை பாபுல் இஷ்க். மாஷா பாபுல் இஷ்க். मशरूबात इश्क सखानिल हुब्ब कअसातिल मुस्लिम. गौसुल आलम बिशारत तय्यबा. माशाअल्लाह. என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் என்ன தஸ்ரீஃபுல் கரீம் ஆவறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஸ்ரீயாருடைய தஸ்ரீஃப் நடக்கும்போது மாஷா மாஷூக்குடைய திரு விஜயம் நடக்கும்போது மாஷா அல்லாஹ் ஆஷிக் சக்கராத்திலிருந்து பார்க்கிறாங்க. யாரு? யஹூதி அன்பாய் சக்கராத்திலிருந்து பார்க்கிறாங்க. அந்த ரூஹுக்கு என்ன?
கிடைச்ச சந்தோஷம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல மாஷா. அந்த ரூஹு கிடைச்ச சந்தோஷம் என்ன கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. காரணம் என்ன? ரூஹு எப்போதுமே தேடுறது என்ன? கண்மணி நாயகத்துடைய நாளின் ஷரீஃபுடைய ஃபுயூதான். ரூஹு தேடுறது முழுக்க முழுக்க எதை? அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதலை தான் ரூஹு தேடுது மாஷா. அதுக்கு வேற எந்த தேட்டமும் கிடையாது. உன் ஆன்மா, உன் சோல், உன் ரூஹ் தேடுறது முழுக்க மதீனா முனவ்வரால இருந்து என்ன ஃபைல தேடுது மாஷா. வேற எல்லா தேட்டமும் என்ன? ஒரு நஃப்ஸ் தேடுறது. அது ஒரு ரூஹுக்கு ஒரு தொடர்பு அதில் கிடையாது. சர்க்கார் காஜா அபுல் ஹசன் அமீர் குஸ்ரு ரலியல்லாஹு தஆலா அவங்க பயான் செய்வார். இஷ்கே முகமது மஜ்லிஸ்ல துஆ தேவை என்றார். காரணம் என்ன? மஜ்லிஸ்ல உட்கார்ந்தவன், அதுக்காக வந்தாலு, அதுக்காக ஹித்மத் பண்ணாலு, எல்லாருக்கும் என்ன மாஷா அல்லாஹ், எல்லாரும் அவரோட நாலேஜில் எவ்வளவு அல்லாட்ட கேட்டாலும் அதுல எல்லாம் கடக்காத சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுப்பா மாஷா அல்லாஹ். இஷ்கே முகமது மஜ்லிஸ்ல உட்கார்ந்த மாஷா. காரணம் என்ன? ரூஹுக்கு என்ன? அதை விட பெரிய லத்தத் ஒன்றும் கிடையாது. வேற எல்லா விஷயமும் மாஷா அல்லாஹ் என்ன? நஃப்ஸ் ரூஹு தேடுறது எல்லாம் சர்க்கார தோ ஜஹான் நாலின் ஷரீஃபுடைய சதகா முகத்தஸ் தான். மாலிக் கௌனைன் வ ஸகலைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்ரீஃப் ஆன உடனே மாஷூக் வந்த உடனே ஆஷிக் பார்த்தா. ஆஷிக் பார்த்து ஆஷிக் ரூஹுக்கு சந்தோஷம் தாங்கணும், லذத் தாங்கல மாஷா. லذத் தாங்கல மாஷா. தாகாத சந்தோஷம், தாகாத சந்தோஷம். தாரணி போட்டும் தண்ணி அரட்ட தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அஸீம் ஐனா பார்த்த உடனே அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு ஆனந்தம். மாஷா அல்லாஹ். எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்ரீஃபுல் கரீமாஹி அந்த யஹூதி என்பாய் ஆஷிக் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்துல ஆசையில என்ன? நோயெல்லாம் அவருக்கு எந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனா என்ன? ரூஹு போகுது கடைசி நேரம். உடனே மாஷா அல்லாஹ் என்ன நாயகம் அந்த ஆஷிக்கை பார்த்து சொன்னாங்க. ஆஷிக்கு ஆசை கடைசியாக ரூஹு போகும்போது மாஷூக்குடைய லிசானுல் ஹக்கல் கரீமா, மாஷூக்குடைய தெய்வீக திவ்ய திருநாவால் எந்த திருநாவை குறித்து அல்லாஹ் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா எந்த லிசானு தய்யிபாவை அல்லாஹ் அஸ்மத் செய்கின்றானோ அந்த அஸ்மத் ஷரீஃபுடைய லிசான் முபாரகாவால்
கனிமா சொல்லி கொடுத்து ரூஹு போகணும்னு சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் அவர்கள் தெய்வீகத்தை வைக்கிற வாயாலே தான் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்க சொல்லி கொடுத்தாங்க. கலிமா சொன்னாங்கள மாஷா அல்லாஹ். இஸ்ராயில் ரூஹு ஷரீஃபை கொண்டு போயிட்டாங்க. மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் திருவிழா போகிறாங்க. அந்த சஹாபியான ஆஷிக் ஷபாப் அந்த சஹாபியுடைய ஜனாசா முபாரக்காவில் கலந்துக்கிறதுக்கு ரஹமத்துடைய மலக்குகள் என்ன அது வரைக்கும் பூமிக்கு இறங்காத மலக்குகள்லாம் இறங்கினாங்க. அது வரைக்கும் பூமிக்கு வராத மலக்குகள்லாம் வந்தாங்க. அந்த சஹாபி என்ன தஹஜ்ஜுத் தொழுதாளா அல்ல என்ன தக்பீர் தஹ்ரீமாவில் முதல் சஃபில் நின்றாளா அல்ல சோபெடுத்து பள்ளியில் ஏத்துக்காஃப் ரமதானில் இருந்தாளா இல்ல யுத்தத்தில் போய் ஷாமிலான ஆளா அல்ல. கல்புல மஹப்பத் கல்புல மாஷா அல்லாஹ் இஷ்க் இஹ்வத்துல் ஈமான். இஷ்க் மஹப்பத் என்ன ஏதோ ஒரு புஸ்தகத்தில் போய் தேட தேவையில்லை. ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரில மாஷா அல்லாஹ் என்ன இஷ்க்னா என்ன இமாம் புகாரி நம்ம படிக்கணும். மாஷா இஷ்கை பற்றி நமக்கு சொல்லி தரதுக்கு இமாம் புகாரி ஒன்று போதும். ஆனால் ஆமாவான குருடர்கள் கண்ணு தெரியாத ஆமாக்கள் கையில் இன்னைக்கு புகாரி மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. இன்னைக்கு புகாரியை புரிஞ்சுக்கிறார்கள் ஆமாக்கள். அதனால என்னங்க அவன் கண்ணுல பார்வை இருந்தாவளையா வாசிக்க முடியும். மூக்கையும் நாக்கையும் தைக்கிறதுக்கு மசாலா படிச்சா பத்தாது. இது மூக்க நாக்கையெல்லாம் தேய்க்கிறதுக்கு மசாலா ஃபிக்ஹ் படிச்சா பத்தாது. முதல்ல இதை படிக்கணும். எப்படி மஹப்பத் வைக்கிறது அல்லாஹ் பாய். சலாத்து பத்தி சௌமு பத்தி மற்ற விஷயங்கள்லாம் வருஷ கணக்கில் ஆகி வந்துச்சு. பின்னாடி 13 வருஷம் 40 வயசுல ரசூலுல்லாஹ் நபுவத் ஷுஹரத் ஆச்சு. 53 வயசுல மேராஜுக்கு போற வரையிலையும் ஒரு சலாத்தும் இல்லை. சஹாபாக்கள் என்ன இபாதத் பண்ணாங்க. கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன இபாதத் செஞ்சாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சிராஜ் அஹ்லுல் ஜன்னah என்ன இபாதத் செஞ்சாங்க. எல்லாருக்கும் என்ன ரசூலுல்லாஹ் மேல என்ன ஸலவாத் ஓதிக்கிட்டு இல்ல. புரிஞ்சா? ஸலவாத் கடமையானது அது மதீனா முனவராக்கு ஹிஜ்ரத்தான பிறகு இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி ஆயத்து நாஸிலானது மாஷா அல்லாஹ் பஅதல் ஹிஜ்ரா. நாயகம் அவர்கள் மதீனா முனவராக்கு ஹிஜ்ரத்தாகி ஹிஜ்ரா 4வது வருஷம் ஷாபான் மாதம் பிறை 5 அன்னைக்கு தான் என்ன இன்னல்லாஹ் ஆயத்து நாஸிலாச்சு. அப்பதான் சஹாபாக்கள் கேட்ட கைப்பட்டு சொல்லி அலைஹி யா ரசூலுல்லாஹ் ரவாஹுல் புகாரி. மக்கா முக்கர்ரமால 13 வருஷம் சஹாபத்து என்ன பண்ணாங்க மாஷா. 13 வருஷம் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் நூர் முத்லகான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீதார் முகத்தஸ் நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு வதனத்தை நாயகத்துடைய புனிதமான திரு தோற்றத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரொளி பிரகாசமாய் ஜொலிக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய
வல்லுஹா வஜ்ஹுன் அதீம். சஹாபாக்களை பார்த்துக்கிட்டே இருக்க வச்ச மாஷா. ரசி இது ஹபீப பாரு 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 மாஷா. देखो 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 பாரு 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 மாஷா. பாரு மாஷா. பார்த்து பார்த்து ரசி மாஷா. காரணம் என்ன? பார்க்க பார்க்க உன கல்புல என்ன ஆகும்? நீ பார்க்கறது பெருசல்ல, அங்கிருந்து ஒரு பார்வை உனக்கு வந்து அது பெரிய. நீ அங்க பார்க்கறத விட அங்கிருந்து இங்க பார்வை, புரிஞ்சா? நீ பார்க்கிற பார்வை விட என்ன, அங்கிருந்து இங்க வர்ற பார்வை என்ன, அது பெருசு மாசம். 13 வருஷம் பார்வையை டேஸ்ட் பண்ணாங்க, பார்த்து பார்த்து ரசிச்சாங்க சார். யாரு? ஒரு விஷயம் புரியும். இந்த 13 வருஷ காலத்துல நாயகத்தோட சல்லல்லாஹு ஹதரத் ஷரீஃப்ல ஸலாத்து ஸௌம் இதெல்லாம் கடமை ஆகிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறாங்க. ஸலாத்து ஹுக்கும் ஆவல, தொழுகை ஹுக்கும் ஆவல, ஸௌம் ஹுக்கும் ஆவல. இதுக்கெல்லாம் பிஃபோர் 13 இயர்ஸ் 13 வருஷம் மக்கா முகர்ரமான முஸ்தபியத்தான் ஹதரத் ஷரீஃப்ல ஈமான் கொண்ட சஹாபாக்கள்ல ஒருவர் கூட முனாஃபிக்காகல. எல்லாரும் பக்கா சஹாபாக்கள். ஆனால் ஸலாத் ஸௌம் எல்லா ஹுக்குமாகி மதீனா முனவராக்கு வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஈமான் கொண்டதில்ல உண்மையான சஹாபாக்கள் உண்டு, சஹாபி தோட்டத்தில் உள்ள முனாஃபிக்குகள் உண்டு. அது குர்ஆன் உறுதிப்படுத்துது. அது குர்ஆன் உறுதிப்படுத்துது. காரணம் என்ன? 13 வருஷம் அது ஆஷிக் மாஷுக். 13 வருஷம் மذهب வேற, 13 வருஷம் மஸ்லக் வேற. அது மஸ்லக் மஷ்ரூபாத் இஷ்க். 13 வருஷம் ஆசானா மஸ்லக் மஷ்ரூபாத் இஷ்க். அந்த குடிப்பெல்லாம் இஷ்க் மாஷால் ஒண்ணுமில்லை. ரசூலுல்லாஹ் பார்க்கிறது புரிஞ்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லல, வலைக்கும் சலாம் சொல்லல, அல்லாஹு ஸல்லி அலா சொல்லல, ஒண்ணும் சொல்லல, ஒண்ணு ஹுக்கும் ஆவல. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியாச்சா? பாரு பாரு உன்லோர் பார்த்துக்கிட்டே கண்டுகிட்டே கண்ணால பார்க்கறதா இபாதத் மாஷா. கண்ணால பார்க்கறதா இபாதத் மாஷா, வேற ஒண்ணுமே. 13 வருஷம் அல்லாஹ் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு பிறகுதான் என்ன ஸலாத்தை கடமையாக்கி வஜ்ஹத் வஜ்ஹிய லில்லதி after 13 years மாஷா. நீ ஒரு நாள் கூட மெஹனத் பண்ணாம என்ன வஜ்ஹத் வஜ்ஹிய லில்லதிங்கிறியா? கைருல் பஷர் 13 வருஷம் மெஹனத் பண்ணாங்க மாஷா அல்லாஹ். நீ ஒரு நாள் கூட மெஹனத் பண்ணல. நீ என்ன ஒரு நாள் கூட அதுக்காக பாடுபடலை. खाजा अमीर खुसरो அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினாங்க மாஷா அல்லாஹ். பின்னாடி பெரிய ஜமாத் நிக்குது. அவங்க ஹனஃபி மஸ்லக் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்ன உடனே அவங்க என்ன அஷார் படிக்க ஆரம்பிச்சாங்க, ஷேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. இது ஃபர்லான ஸலாத்துக்காக அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினாங்க இமாம் ஜமாத். இமாம் யாரு? அமீர் குஸ்ரு. பின்னாடி பெரிய ஜமாத் நிக்குது மாஷா அல்லாஹ். எல்லாம் பெரிய பெரிய ஆலிம் நிசாமுதீன் அவருடைய முரீதுகள் மாஷா அல்லாஹ். महबूब इलाही சொன்னாங்க அமீர் குஸ்ரு போய் ஜமாத் நடத்துங்கன்னு சொன்னாங்க. वक्त வந்துருச்சு, மக்ரிப் கிராத் ஜஹராக்கிற वक्त. அமீர் குஸ்ரு போய் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு ஷேர் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஷேர் படிக்க ஆரம்பிச்சோன்னு பின்னாடி இந்த ஆளுக்கு அப்புறம்
என்னடா இது, இவர் ஷாயர்னா சலாத்து கூடயா ஷேர் படிக்கணும். எல்லாரும் என்ன தக்பீர் அவத்தோடு போய் அபுபைலாயிட்டு சொன்னான், சர்க்கார் அல்லாஹ் தக்பீர் கட்டினா அமீர் குஸ்ரு ஷேர் படிக்கிறார். அபுபைலாய் சொன்னாங்க, மாஷா நீங்க எல்லாம் தனியாக கொடுப்போம், நீங்க எல்லாம் தனியாக தொழுது தனித்தனியாக தொழுங்க எல்லாரும். மாஷா தனித்தனியாக என்ன தொழுதுட்டாங்க. மாஷா அமீர் குஸ்ரு தொழுது முடிச்ச உடனே நிசாமோட கேட்டாங்க, அமீர் குஸ்ரு என்ன நடந்துச்சு மாஷா, என்ன பண்ணீங்க? அமீர் குஸ்ரு சொன்னாங்க, நிஜமான அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னேன், மௌலா தஜல்லி ஆகிட்டான். மாஷா அல்லாஹ் வந்துட்டான். அல்லாஹ் கேட்டான், அமீர் குஸ்ரு உண்மையிலே சொல்றியா, எனக்கு எல்லா சனாவும் எல்லா ஹம்து சனாவும் எனக்கு சொல்லி உண்மையே சொல்றியான்னு கேட்டான். அவனை பார்த்த ஆசையில கவிதை படிக்க ஆரம்பிச்சான். மகரின் தொழுவதுன்னா நான் அப்படி ஒரு சல்லல்லாஹு சொன்னாப்ல மாஷா மகரின் தொழும்போது நான் சூரத்து தாஹா ஓதுறேன், தாஹான்னு யாரோ சல்லல்லாஹு சொன்னாப்ல என்ன நினைச்சா, அதனால சொல்ற அமீர் குஸ்ருடைய விஷயத்தை மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆஷிக் மாஷூக்குடைய மகாம், அதான் மகாம் மஹப்பத்துடைய இஸ்குடைய மன்சில் மாஷா. அதுதான் ஐனு ஈமான், அஸ்லுல் இஸ்லாம். இன்னல்லாஹ லா யன்ظுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். ஹதீஸ் நபவி. இன்னல்லாஹ லா யன்ظுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ்வோட தலப்பா ஜுப்பா தாடி பாடி இதெல்லாம் பார்க்கணும். உங்களோட வெளி தோற்றத்தை எல்லாம் அல்லாஹ் நோக்கல, வலாக்கின் பட் இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். ஹிருதயத்தை அல்லாஹ் கல்ப அல்லாஹ் பார்க்கணும். அங்க உள்ள மஹப்பத் ஈமான் இஷ்க அல்லாஹ் அவன் லைக் பண்றது. அதுதான் மாஷா. அல்ஹம்துலில்லாஹ் என்னங்க அமீர் குஸ்ரு சர்க்கார் மாதிரி अमीर हुजूर अल्लाह पाते ना खुशियान मारी सरकार दो जहान सल्लल्लाहु अलैहि वसल्लम உடைய தஸ்லீம் மூலமா खुशियावी ரசூலுல்லாஹ்வே கலிமா சொல்லி கொடுத்து அந்த யக்பாய் ஆஷிக் சஹாபி ரசூலாவி இன்திகால் வஃபாத் ஆகும்போது துனியாவுக்கு அதுவரைக்கும் இறங்காத மலக்குகள்லாம் ரஹமத்துடைய மலக்குகள்லாம் துனியாவுக்கு வந்தாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரத். ஆஷிக்குடைய மகாம் எங்க இருக்கு? மஹப்பத்துடைய மகாம் எங்க இருக்குது? மாஷா மலக்கு அல்லாஹு அக்பர் ஒண்ணு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன बेहोश है। हाँ ये मौलाना चलना मत यार सुन மனச தோற்றத்தில் இருந்த மலக்கு சொன்னாங்க, நான் தான் சொன்னேன். இன்னொரு முறை சொன்னது மனித தோற்றத்துல புருவத்துல வந்து மலக்கு சொன்னது. முதல் சொன்னது நான் என் ரப்ப மஹப்பத் வச்சு சொன்னேன். இப்போ உங்களுக்காக நான் சொன்னேன்னு சொன்னா அதுக்கு என்ன ஹதியா கொடுப்பீங்க? ஹதியா என்ன கொடுப்பீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையை காட்டு, அதோ மேய்த ஆடு, ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாஷா அல்லாஹ், ஆயிரக்கணக்கான ஆடு, 1000 2000 3000 4000 அல்ல, அதையெல்லாம் விட 10,000க்கு மேல உள்ள ஆடு. மாஷா அல்லாஹ் பெரும், அதாவது கண்ணு பாறை எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் எல்லாம் ஆடா நிக்குது. எல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த ஆட்டுல பாதி ஆட்டை எடுத்து ஒரு தடவை சொல்லுங்க.
محبة ايش؟ إذا محفل سماع هدية கொடுக்குறோம்ல கவாலான خواجہ رسول صلی اللہ علیہ وسلم سنت ابراہیمیہ ماشاءاللہ என்னங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆட்டு கொடுத்து காட்டி என்ன இதுல பாதி ஆட்டு எடுத்து ஒரு தடவை அல்லாஹ் வலக அல்லாஹு அக்பர் ஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஹா सब कुछ हाय 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 துடிச்சிட்டு மாஷா ஸ்கில் ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லு மலக்கு திரும்பி கேட்டு இப்போ என்ன ஹதியா கொடுப்பீங்க ஒண்ணு காசு இப்போ என்ன ஹதியா கொடுப்பீங்க மாஷா ரெண்டு இப்போ என்ன ஹதியா கொடுப்பீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மேயிற ஆட்டுல பாதி கொடுத்தல இன்னும் பாதி மேய்தல அது பூரா டோட்டலா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு எதுக்காக மாஷா அல்லாஹ் நல்லா கவனிக்கணும் நீங்க பாய் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குற தௌஃபீக் இஸ்கே முஹம்மது என்ன நீங்க என்ன மாலூம் ஆகிறதுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களுக்கு கொடுக்குற தௌஃபீக் மாஷா அல்லாஹ் புரியுதா சும்மா என்ன நீ உட்கார்ந்து மோலித் மோதரம் பைத்து படிக்கிற அது படிக்கிற கல்புல உனக்கு வந்து அகராத் என்னையா மக்காவுக்கு போறோம் யாரும் படிக்க வீட்டுல உட்கார்ந்து எப்படி ஏர்போர்ட் போகணும் பாஸ்போர்ட் கிளியரன்ஸ் முடிக்கணும் ஃப்ளைட்ல ஏறணும் ஜித்தால போய் இறங்கணும் முஅல்லிமா பிடிக்கணும் பல்லு சொல்ற மாதிரி கேட்கணும் ஹஜ் உம்ரா தவாஃபுல் குதும் செய்யணும் மாஷா அல்லாஹ் அதான் ஹுஜ்ஜாஜுக்குள்ள அலாமத் நீ இஷ்குன்னு சொல்லி என்ன சும்மா பூத உடல அங்கேயே உட்கார வைக்கிறதால இஷ்க் மாஷா அல்லாஹ் ஆலமுல் இஷ்க்ல ஒரு ரூஹ் சைர் செய்யணும் மாஷா அல்லாஹ் وروح سير سير ما شاء الله سير سير إبراهيم عليه الصلاة والسلام சொன்னனே துல்ஹஜ் மஹப்பத்தோட மாசம் இஷ்கோட ஒரு தடவை அல்லான்னு சொன்னா போதுப்பா ஒரு தடவை அல்லான்னு சொன்னா போதும் எல்லா கவலையும் போயிடும் நம்ம எத்தனையோ ஹசா போதும் அந்த இந்த அடே அப்பா காலையில முடிஞ்சா ராத்திரி படுக்கிற வரைக்கும் அவராது ஓதுன பாடாதான் இருக்குது அந்த ஒரு ஹம்மு மாற மாட்டேது ஒரு ஹம்மு மாற மாட்டேது எப்படி மாறும் உனக்கு ஒன்றையுமே கல்வி என்ன ஹுதூர் இல்லையே பாபா உனக்கு என்ன ஒன்றையுமே கல்வி ஹுதூர் இல்லையே எல்லாம் அவராத விசேஷமானதுதான் ஆனா உன் கல்வி சரியில்லையே உன் கல்வி சரியில்லை ஒரு விருது வேணாயா அல்லாஹ் அல்லாஹ் பஸ் அல்லாஹ்ங்கிறது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான லா தகூமு ஸாஅத்தி அலா அஹதின் யகூலு அல்லாஹு அல்லாஹ் ரவாஹ் முஸ்லிம் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்ற ஒரு ஆள் பூமியில் இருக்கிற வரையில என்ன கியாமத்து வராதுங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா அல்லாஹ்ங்கிற இஸ்மு மாஷா அல்லாஹ் இஸ்ராஃபீலுடைய சூரையை பவர் இழக்க செய்யக்கூடியது சூருக்கே பவர் இல்லாமல் ஆகிறது அல்லாஹ் யாரு சொல்லணும் வலி சொல்லணும் வலி காமில் சொல்லணும் சூஃபி சொல்லணும் ஆஷிக் சொல்லணும் ஆஷிக் சொல்லணும் காரணம் என்ன அவருக்கு நாம அல்லாஹ்னு சொல்லும் அவர் கல்பு அல்லாஹ்வுடைய தால்லுக்குள்ள எடுத்து காரணம் அவர்கிட்ட இல்மு மினல்லாவும் இருக்கும் இல்மு பில்லாவும் இருக்கும்
இல்மு மூணு விதமா இருக்குது மாஷா அல்லாஹ். மினல்லாஹ், பில்லாஹ், ஃபில்லாஹ். நீ மினல்லாஹ் மட்டும் வச்சுக்கிட்டேன்னா, பில்லாஹ் சப்ஜெக்ட்ல ஒண்ணுமே தெரியாம இருந்தா என்ன, அது நீனும் கெட்டி என்ன அடுத்தாலே கெடுக்கிற மாதிரி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மலக்கிட்ட சொன்னாங்க, இன்னொரு தடவை சொல்லணும். என்ன தருவீங்க? மிச்சம் உள்ள ஆடு எல்லாத்தையும் எடுத்து ஓகே, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹு அக்பர். இது அல்லாஹு அக்பர் மாஷா அல்லாஹ். அது நமக்கு என்ன, கல்பு செத்து போய் கிடக்கு, நமக்கு அல்லாஹ் அக்பர் சாதாரணமா இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்பு ஜீவன் உள்ள கல்பு, அது மாஷா அல்லாஹ். அது கல்பு அத்ஹர். அந்த கல்புக்கு புரியும் அல்லாஹ் அக்பருடைய எலிவேஷன் என்னன்னு சொல்லி. ஹதீஸ் வருது மாஷா அல்லாஹ். ஹதீஸ் ரசூல், பசி ஏற்பட்ட அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க, பசி போயிடுன்னு சொல்லுங்க. பசிச்சா வயிறு பசிக்குது, அல்லாஹ் அக்பர் சொல்லு, பசி உனக்கு அடங்கிடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மசாலா என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்க மறுபடியும் அல்லாஹ் அக்பர் சொல்ல வச்சு எல்லா ஆட்டையும் கொடுத்தாங்க. மூணாவது தரமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, இன்னொரு தரம் அல்லாஹ், இன்னொரு தரம் என் மௌலான திருநாமத்தை சொல்லுங்களேன். மழை கேட்டுச்சு, என்ன தருவீங்க? மேஞ்ச ஆடை பூரா கொடுத்தாச்சு, ஒரு ஆடு பாக்கி இல்லை, எல்லா ஆட்டையும் கொடுத்தாச்சு. மூணாவது தரம் சொல்ல சொல்லுங்க, என்ன ஹதியா கொடுப்பீங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த ஆட்டையெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, காதிமு. என்ன காதிமா வச்சுங்க? என்ன காதிமா வச்சுங்க? மாஷா அல்லாஹ். யார்? கலீலுல்லாஹ். அப்ப மலக்கு சொல்லுச்சு அல்லாஹ், யா அல்லாஹ் சத்தத், நீ சத்தியம் சொன்னாய், இது மாதிரி ஒரு ஆஷிகனை கண்டதில்லை அல்லாஹ். உன் பேரை கேட்டு தன்ட்ட உள்ள தௌலத்தை எல்லாம் குர்பானாக்கி தன்னையுமே குர்பானாக்குறாங்க மாஷா அல்லாஹ். எங்கெல்ல இதுவரைக்கும் யாரும் இப்படி செய்யலையா அல்லாஹ், எந்த மலக்கும் இப்படி செய்யலையா அல்லாஹ். நீ இப்ராஹிம கலீல் ஆக்குறது சரிதான், இப்ராஹிம கலீல் ஆக்குறது சரிதான். மஹப்பத்துடைய அசராத் ஒரு அஹ்வால்ல முஹூராவுமா, இது மஹப்பத்துடைய அசரா. மஹப்பத்துல என்னன்னா அது வெளியே வெளிப்படணும் மாஷா அல்லாஹ். சும்மா உட்காந்து என்ன மஹப்பத்து மஹப்பத்துல பத்தாது, அது உதட்டுல உள்ள மஹப்பத்து. அது எங்க இருக்கும்? லிப்புல தான் இருக்கும் அந்த மஹப்பத்து, ஹார்ட்டுக்கு போவாது. ஹார்ட்ல உள்ள மஹப்பத் எது மாஷா அல்லாஹ், கல்புல உள்ளது மாஷா அல்லாஹ், அசராத் இருக்கும் மாஷா அல்லாஹ். அது ஒண்ணு எப்படியோ ஆக்கும் மாஷா. மாஷூக்குடைய திருநாமத்தை கேட்டோம், கொஞ்சம் அப்படி ஆகி பழகும், கொஞ்சம் மாஷா அல்லாஹ் என்ன அப்படி ஆகி பழகும் மாஷா. காதரியா தரீகால தாখিলাன, சாதரியால தாখিলাன, அதுல சேர்ந்த இதுல சேர்ந்தன்னு சொல்லிட்டு ராத்திபு ஹல்கா ஹதரா, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஹைர். ஆனா அது செய்யற ஆளுக்களை தகையூர் வேணும், அது செய்யற ஆள்ல மாறணும். ஒரு பெர்ஃப்யூம் எடுத்து அடிச்சு விட்டா என்ன ஆகும்? ஸ்மெல் அப்படியே வரும். அல்ல மூக்கு நேரம் வச்சு அடிச்சா வெறும் ஏறும் மாஷா. அது மாதிரி என்ன மாஷா இல்ல, கொஞ்சம்
इश्क रूह என்ன டேஸ்ட் பண்றாங்க. इश्क रूह என்ன டேஸ்ட் பண்ற. इश्क रूह டேஸ்ட் பண்ணா நீ துனியால खादिम அல்ல, நீ மக்தூம் மஸா. உனக்கு துனியா खादिम மஸா. भाई साहब, दुनियाவை நீ தேடி எவ்வளவு ஓடுறியோ அவ்வளவு துனியா ஒண்ணு விட்டு ஓடிட்டே இருக்கும். அங்க ஒரு ஓட்ட பந்தயம், ஒரு ரன்னிங் தான் நடக்குதாங்க. நீ ஓடுவே அது ஓடும், அது ஓடுவே நீ ஓடும், இப்படி ஓடிட்டு இருக்க வேண்டியது. நீ தேடுறத தேடுனா அது தானா உன்கிட்ட வந்து சரண்டர் ஆகும். நீ மாஷா அல்லாஹ் தேடுறத தேடுனா அது தானா உன்கிட்ட வந்து அடங்கு சரண்டர் ஆகும். மாஷா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய ஹுஸ்ரத் கேக்குறாங்க. மாஷா அல்லாஹ்வுடைய தோஸ்த், அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட், அல்லாஹ்வுடைய கூட்டாளி, நண்பர், தோழன், அல்லாஹ்வுடைய ஹுஸ்ரத். எதுக்கு? காபத்துல்லா ஷரீஃபை இமாரத் பண்றது. காபத்துல்லா ஷரீஃபை இமாரத் பண்ணதுக்கு, காபாவை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அல்லாஹ் கொடுத்ததுக்கு, காபாவை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அல்லாஹ்க்கு ஒரு வீடு கட்டி கொடுத்ததுக்கு, அல்லாஹ்க்கு ஒரு வீடு கட்டி, ரப்ப ஹாதல் பைத் சொல்றோம்ல, ரப்ப ஹாதல் பைத், இந்த ரப்புடைய வீடு, அந்த ரப்புட்ட அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்ததுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹுஜ்ரத் கேட்கிறாங்க. அஜ்ர் ஹஸனாத் என்னைக்கு? துல்ஹஜ் மாசம் பிற 10. அதுதான் ஈதுல் அல்ஹா. ஈதுல் அல்ஹா என்னங்க? என்னுடைய ஷேக் முரப்பியான சர்தார் கபிலா ஆபா நாயகம் அவங்க சொல்லுவாங்க, மசால் மீலாது கொண்டாட வானாங்கிற வஹாபியர்கள்லாம் ஈதுல் அல்ஹா கொண்டாடுறாங்க. ஆனா ஈதுல் அல்ஹா என்ன? மீலாது ஷரீஃபுடைய தொடக்கம். அது வாசம் மீலாதுடைய தொடக்கம். அவன் முதல் மீலாது கொண்டாடுகிறான். புரிஞ்சா? நமக்கு யாருக்கு என்ன? ஈதுல் அல்ஹா காலையில என்ன வரணும்? ஈதுல் அல்ஹா நீங்க குளிச்சு குளிச்சு ட்ரெஸ் பெருநாள் அன்னைக்கு புது ட்ரெஸ், நியூ ட்ரெஸ் எல்லாம் போடும்போது தக்பீர் சொல்லி உங்களுக்கு என்ன ஃபிக்ர் வரணும்? இது அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய மௌலிதுல் கரீமுக்கான ஸ்டார்டிங். மாஷா அல்லாஹ். யார் கேக்குறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எந்த கிதாபு? கிதாபுல்லாஹ், குர்ஆன் சொல்லுது. மாஷா அல்லாஹ். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா. ஹுஜ்ரத் என்ன? யா அல்லாஹ், காபாவை கட்டி நான் உனக்கு காணிக்கையாகிறதுக்கு நீ எனக்கு நற்கூலிதா. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா. நாயகனே ரட்சகா, அந்த ரசூலை, அந்த ரசூலை என்னுடைய ஆள்ல, என்னுடைய பாரம்பரியத்துல, என்னுடைய நஸபுல நீ வெளியாக்குவாயாக, வெளியாக்குவாய். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா. இந்த ஒரு வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த கல்லுக்கு மேல நின்று கேட்டாங்களோ அந்த கல்லுல அல்லாஹ் என்ன? இப்ராஹிமுடைய கதமேல் ஷரீஃபை ஸ்டாம்பிங் ஆகி வைக்கிற மாசம். மகாம இப்ராஹிம் கியாமத் வரையிலையும் இப்ராஹிமுடைய பாதத்தை பார்க்கலாம் போய் மாசம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிந்தி வந்த மூசா நபியோ தாவூத் நபியோ யாரும் பாதத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பாதம் இப்பொழுது நம்மால் காண முடியும். கதமேல் ஷரீஃபில் பதிந்திருக்கிறது. எங்கே? மகாம இப்ராஹிம். பதிய காரணம் என்ன? அதுக்கு மேல் நின்றுதான் மாஷா அல்லாஹ் என்ன? யா அல்லாஹ், நான் உனக்கு இந்த வீடு கட்டி காணிக்கையாக்குனதுக்கு, உன்னுடைய பைத்துடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இமாரத் ஹித்மத் நான் பண்ணது, நீ எனக்கு ஹுஜ்ரத் தா அல்லாஹ். நிஸ்பத்தே முஹம்மதியாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். நிஸ்பத்தே முஹம்மதியாவை பாய் அல்லாஹ்வுடைய கலீல் தேடுறாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீப். அல்லாஹ்வுடைய கலீல் தேடுறாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீப். அரே அல்லாஹ்வுடைய கலீலுக்கு அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய நிஸ்பத் அவசியமா இருக்கும்போது உனக்கு எப்படி ஹபீப் நிஸ்பத் இல்லாம நஜா கிடைச்சு? அல்லாஹ்வுடைய ஹபீப் கலீலுக்கு அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய நிஸ்பத் அவசியமா இருக்கும்போது
உனக்கு எப்படி அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய நிஸ்பத் இல்லாம நஜாத் கிடைக்கும்? நபியனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு இடத்துல என்ன நிஸ்பத்தை முஹம்மதியா கேட்கிறார். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, நாயனே ரச்சகா ரப்பே அந்த ரசூலை அசத்படுத்துவாயாக, அந்த ரசூலை மபூஸ் ஆக்குவாயாக, அந்த ரசூலை வெளிப்படுத்துவாயாக. ஃபீஹிம் அவர்களில், யாருல? என்னுடைய சந்ததியில, என்னுடைய மக்கள், என்னுடைய அவுலாதுகள், என்னுடைய அவுலாதுகள். இந்த துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இடம் தான் மகாம இப்ராஹிம். இந்த ஒரு துஆவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவருடைய கலீலுடைய கதமைன் ஷரீஃபை அந்த கல்லுக்கு மேல ஸ்டாம்பிங் பண்ணி வச்சுட்டாங்க, நக்ஷா தய்யிபாவாகி வச்சுட்டாங்க. கியாமத்து நாள் வரை எல்லாரும் பாருங்க. என் கலீல் என்ன? என் ஹபீபுடைய நிஸ்பத்தை கேட்ட இடம். அல்லாஹ்வுடைய ஹபீபான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிஸ்பத் ஷரீஃபை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுனால அவங்க நின்ற இடத்தை அல்லாஹ் என்ன கியாமத் வரையும் அது ஒரு கூடாக்கி, ஒரு மகாமாக்கி, வத்தஹத மின் மகாம இப்ராஹிம முஸல்லா. இவ்வளோ பெரிய காபாவுல விசாலமான இடத்துல எங்க முசல்லா வாக்குங்க? இப்ராஹிம் நின்ற இடத்தை முசல்லா வாங்க, இப்ராஹிம் நின்ற இடத்தை முசல்லா வாக்குங்க. எங்க சர்க்கார் சொல்லுவாங்க, மாஷா சிஷ்டியா சில்சிலான சேகு கதம் போசி உண்டு, சேகுட பாதத்தை போடுறது. இங்க என்ன கதம் போசி செய்ய மறக்கிறவன அல்லாஹ் காபால பிடிக்கிறான். காரணம் என்ன? எல்லாரும் மக்காம் இப்ராஹிம் போய் தொழுகிறான். மாஷா இங்க பிற முர்ஷத் பாதத்தை முத்துறதுக்கு என்ன தஸ்வீஸ் ஆகிறவன அல்லாஹ் என்ன செய்யறான்? காபால அங்க பிடிக்கிறான். என்ன கதம் போசி போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இடம் மாஷால்ல அந்த அளவுக்கு ஷரஃபாவது காரணம் என்ன? ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட முடியல, கண்மணி நாயகம் அது ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்லி தராங்க. ஆனா தஅவத் அபி இப்ராஹிம், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய துஆவின் பலனாக இந்த துனியாவுக்கு வந்தேன். நான் துனியாவுக்கு வந்தது என் வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட துஆங்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ் ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாள் வருது. மாஷா அல்லாஹ் இத்தனை வருஷமும் எல்லாருக்கும் ஹஜ் பெருநாள் ஆடு மாடு ஒட்டக குர்பானுக்கு உல்ஹியா மட்டும் ஷுஹூத் பண்ணியிருப்பீங்க. மாஷா அல்லாஹ் இந்த ஹஜ் பெருநாள்ல மாஷா அல்லாஹ் இஷ்கே முஹம்மதி வச்சீங்கன்னா உங்க கல்ப குர்பான் பண்ணுங்க. நாளைன முஸ்தஃபால மாஷா அல்லாஹ், நாளைன முஸ்தஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரபியுல் அவல்ல மீலாத் நடக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட துஆ கேட்ட நாள். மாஷா அல்லாஹ்ட்ட துஆ கேட்ட நாள். மாஷா ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாள் 40 நாள் காபாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு. துல்காதா ஃபர்ஸ்ட் டே மூன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி துல்ஹஜ் போற 10 தமாம் ஆக்குறாங்க, கம்ப்ளீட் பண்றாங்க. யார? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க புள்ள இஸ்மாயில் நபி கூட வச்சுக்கிட்டாங்க. காரணம் என்ன? இஸ்மாயில் நபி நசபுல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுக்கு வர போறாங்க, அதனால அவங்கள கூட வச்சுக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ் 40வது நாள் துல்ஹஜ் மாசம் போற 10 காபாவுடைய இமாரத்
தமாமான உடனே துஆ அல்லாஹ் ரப்பனா நாயனே அபாத் ஃபீஹிம் முஸ்லிம் நாயனே பேசத் செய்வாயாக மபூஸ் ஆக்குவாயாக அந்த ரசூல் ஃபீஹிம் அவர்களிலே என்னுடைய அவுலாதுகள்ல அல்லாஹ் தபாரக் வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை கபூல் செய்தார். அவருடைய ஹபீபும் நூறு முத்லக்குமான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ அஸம் நாயக கோமான் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள புள்ள அத்னானுடைய வாரிசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் துன்யாவுல ஹாஷிம் குடும்பத்துல மபூஸ் ஆனாங்க. கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நாலில் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு ஹபீபுல்லாஹி நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளில் முகத்தஸில் குர்பானான மக்பூலான உஷாகான குலாமான முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.